Hello viewers, welcome to City Car Trainers, personalized car training services. Viewers, today we have a trainee in our academy. அவங்க ஓன் பண்ணிக்கிற வெஹிக்கிள் மாருதி விட்டாரா பிரிஸா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேக்கிங் லெஃப்ட் அண்ட் ரைட் டர்னிங்ஸ் டு கெயின் த ஸ்டீரிங் கண்ட்ரோல். அவங்களோட ஓன் வெஹிக்கிளில் நம்மக்கிட்ட கிளச் அண்ட் பிரேக் ஆக்சஸ் கிடையாது, கம்ப்ளீட்டாக அவங்ககிட்ட மட்டுமே தான் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஸ்டீரிங் பொறுத்த மட்டும் மொத்தம் 3 விஷயம் இருக்குது. நம்பர் 1, ஸ்டீரிங் எப்படி ஹோல்டு பண்ணணும், ஸ்டீரிங் திருப்பறதுக்கான ஸ்டைல் என்ன, ஸ்டீரிங்கோட வீல் பொசிஷனை எப்படி கண்டுபிடிக்கணும். இந்த 3 விஷயத்தை அவங்ககிட்ட நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். டர்னிங்ஸ் பண்ணும்போது பேஸ் தியரி, ஸ்பீட் கண்ட்ரோல், லெஃப்ட் டர்ன் மஸ்ட் பி a closer one, ரைட் டர்ன் மஸ்ட் பி a wider one. டர்னிங்ஸ் பண்ணும்போது ரோட் அப்சர்வேஷன் while மேக்கிங் அ டர்ன். இப்போ லெஃப்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ரைட்டில் ஒரு வெஹிக்கிள் பார்த்தா லெஃப்ட் எடுக்கணும், ரைட் எடுக்கிறோம் அப்படின்னா ரைட்டில் ஒரு வெஹிக்கிள் லெஃப்ட்டில் ஒரு வெஹிக்கிள் போத் த சைட்ஸ் ஆஃப் த ரோட்ஸை பார்த்துட்டு தான் நம்ம ரைட் எடுக்கணும். அண்ட் வைடர் ரைட் அண்ட் க்ளோஸ் லெஃப்ட், ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள் நம்ம கரெக்டான ஸ்பேஸ் கொடுக்கணும். ரோடோட கார்னர் அப்சர்வேஷன், நம்ம இந்தியன் ரோட்ஸில் தான் ரோட் கார்னரில் அப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கும், அதை தாண்டினதுக்கப்புறம் தான் நம்ம கரெக்டாக திருப்பணும். ஈச் அண்ட் எவ்ரி பிகினர்ஸோட டவுட்ஸ், ஒரு ரோடில் நான் எவ்வளோ சார் திருப்பணும் அப்படின்னு இனிஷியலாக அவங்க டர்னிங்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். நம்ம அது எதுவுமே ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது. ஸ்டீரிங்கோட ரொட்டேஷன் வந்து கம்ப்ளீட்டாக மேக்ஸிமம் எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் 1.5 ரொட்டேஷன் லெஃப்ட்டில் 1.5 ரொட்டேஷன் ரைட்டில் இருக்கும் சென்டர் பாயிண்ட்லேருந்து. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ரோடோட அமைப்புக்கு தகுந்தாப்பில் நம்மளோட ரொட்டேஷன் டிபெண்ட்ஸ் ஆகும். சில ரோடுக்கு ஒரு ரொட்டேஷன் திருப்பினா போதும், சிலதுக்கு 1.5 திருப்பணும், சிலதுக்கு ஆஃப் ரொட்டேஷன் திருப்பினா போதும். இதை நம்ம எதுவுமே ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நம்ம ட்ரெயினிக்கு நம்ம இந்த டாஸ்க் கொடுக்கும்போது அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்னெல்லாம் கண்ட்ரோல்ஸ் கெயின் ஆகுனா, கிளச் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஃப்ரேம் கால்குலேஷன், ரோட் அனலைசேஷன், இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கெயின் ஆகும். தேர் ஆர் 2 டிஃப்ரென்சஸ் ஃபார் மேக்கிங் அ டர்ன், ஸ்லோ அண்ட் ஸ்டாப். இந்த இடத்துல அவங்க கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி ரைட்டில் வர வெஹிக்கிள் லெஃப்ட்டில் வர வெஹிக்கிள் ஸ்ட்ரெச்சாக பார்த்துட்டு தான் திரும்புகிறாங்க. அண்ட் டர்னிங் பண்ணும்போது மெயினாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு. யாராவது கிராஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம நின்றுட்டு அவங்க போனதுக்கப்புறம் தான் நம்ம டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணும்போதும் ஸ்ட்ரெயிட் பண்ணும்போதும் ஸ்டீரிங்கை கம்ப்ளீட்டாக பார்க்கக்கூடாது. நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் தி ரோடில் தான் இருக்கணும். எப்போ ஸ்ட்ரெயிட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வெஹிக்கிளோடைய ஃப்ரேம் எப்போ ஸ்ட்ரெயிட் ஆகுதோ ரோடுக்கு அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணணும். ஸ்டீரிங்கை ரொம்ப ஜென்டலாக ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸ்டீரிங் திருப்பத்துக்குண்டான ஸ்டைல், அவங்க யூஸ் பண்ணுற ஸ்டைல், கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணுறாங்க. கிராஸ் ஓவர் பொறுத்த மட்டும் ரைட்டு திருப்பும்போது லெஃப்ட் ஹேண்ட் டவுன் ரைட் அப், லெஃப்ட்டு திருப்பும்போது ரைட் ஹேண்ட் டவுன் லெஃப்ட் அப். கம்ப்ளீட்டாக உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ஆன் ரோடில் தான் இருக்குது. லோ கியர் மெயின்டெனன்ஸ், கிளச்சிலே தான் மூவ் பண்ண சொல்லியிருக்கேன். தேவையான இடத்துல ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும். ஒன்ஸ் வெஹிக்கிள் ஸ்ட்ரெயிட் ஆனதுக்கப்புறம் தான் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். டர்னிங் ப்ராசஸில் இருக்கும்போது கிளச்சிலே தான் மூவ் பண்ணணும். ப்ரொசீஜர் டு மேக் டர்னிங்ஸ், இண்டிகேட் பண்ணணும், மிரர் அப்சர்வ் பண்ணணும், ஹார்ன் பண்ணணும். ரைட்னா ரைட் இண்டிகேட்டர் ரைட் மிரர், லெஃப்ட்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் லெஃப்ட் மிரர். அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் வெஹிக்கிள், இந்த மாதிரி டர்னிங்ஸ் பண்ணும்போது யார் வேணால் சடனாக ஆப்போசிட்டில் வரலான்றது எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகணும். தேவையான இடத்துல நல்லா ஹார்ன் யூஸ் பண்ணிக்கணும். மோர் தென் 100 டர்னிங்ஸ் அவங்க நம்மளுடைய டர்னிங் டாஸ்கில் சிட்டி கார் ட்ரைனர்ஸில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த இடத்துல நான் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்கல, ஜஸ்ட் வீடியோ தான் ஷூட் பண்ணுறேன். அவங்களே தான் வந்து மிரர் பார்க்குறாங்க, ரோடை கரெக்டாக அப்சர்வ் பண்ணுறாங்க. சில இடத்துல ஸ்டீரிங் பார்க்குறாங்க. இப்போ கூட அவங்க ஸ்டீரிங் பார்த்தாங்க. இதை வந்து நாளடைவில் போகும்போது சப்கான்ஷியஸாக அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்பீடு கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம டர்னிங்கில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆகிடும். பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டீரிங்கை திருப்புறது ஸ்ட்ரைட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இனிஷியலாக. அது ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் நிறையா இருக்குது, அதை முதல்ல அவங்க கற்றுக்கணும். ஸ்டீரிங்கை பற்றி கான்செப்டை டீட்டெயிலாக புரிஞ்சினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரோட்டில் ப்ராக்டிக்கலாக வித்தவுட் கண்ட்ரோல்ஸ் அவங்களால பண்ண முடியும். அப்படி இப்போ இந்த டர்ன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடு அந்த ஃப்ரேம் கால்குலேஷன், அந்த ஒயிட் கலர் காரை வந்து இப்போ டர்ன் பண்ணால் ஹிட் ஆகாதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதை வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணும்போது மட்டுமே தான் அவங்களுக்கு அனலைஸ் பண்ண டைம் கிடைக்கும். சிட்டி கார் ட்ரைனர்ஸில் எல்லாமே வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக ஆன் ரோட்டில் தான் இருக்கும் கான்செப்ட்டு. பாதி பிகினர்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, சார் சில பேர் வந்து எனக்கு கிரவுண்டில் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு கிரவுண்டில் போய் கற்றுக்கலாமா, கிரவுண்டில் கற்றுனா எனக்கு கண்ட்ரோல் வருமானு கேட்பாங்க. பட் ப்ராக்டிக்கலாக அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம ஓட்ட போகிறது ரோட்டில் தான் ஓட்ட போகிறோம். கிரவுண்டில் வந்து யார் கற்றுக்கலாம் அப்படின்னா, ட்ரைவிங் ஸ்கூலே போக போகிறது இல்லை, நான் பேசிக்ஸாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க ட்ரைவிங் ஸ்கூல் போகாதவங்க கிரவுண்டில் போய் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணலாம். பட் சென்னையில் வந்து எனக்கு தெரிஞ்சு கிரவுண்ட் எங்கேயுமே கிடையாது. மெயின் சென்னை சிட்டியில் நான் சொல்கிறது, மேக்ஸிமம் நம்மளோட ட்ரைனிஸ் எல்லாருமே வந்து மேஜராக சென்னை சிட்டியில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம வந்து இனிஷியலாக பேசிக் கண்ட்ரோல்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டீரிங் கண்ட்ரோல், கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ், கிளச் கண்ட்ரோல், ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் கால்குலேஷன், இதெல்லாமே கெயின் பண்ணுறது ஏர்லி மார்னிங் டைமில் கொஞ்சம் ரோட்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது அதுக்குன்னு செப்பரேட்டாக ரேஞ்ச் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். மோர் தேன் 20 to 25 டர்னிங்ஸ் இந்த வீடியோ முடியறதுக்குள்ளேயே அவங்க பண்ணியிருப்பாங்க.
அண்ட் இந்த மாதிரி போத் சைட்ஸ் வெஹிக்கிள்ஸ் பிளேஸ் ஆகிருக்கும். அதில் அவங்களுக்கு அந்த ஃப்ரேம் கால்குலேஷனும் கரெக்டாக தெரிய வரும். லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் பார்க்குற ஹேபிட் வரும். நம்ம வெஹிக்கிளோட லென்த்து, வித்து, ஸ்பேஸு இதுவும் அவங்க கரெக்டாக பார்த்துப்பாங்க. மிரர் பார்க்குற ஹேபிட் வரும். அட் த எண்ட் ஆஃப் தி டாஸ்க் நம்ம ட்ரெயினிங் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டீரிங் கண்ட்ரோல் கெயின் பண்ணிவிடுவாங்க. டேர்னிங்ஸ்லாம் அவங்களுக்கு எந்த பயமே இருக்காது. அண்ட் கரெக்டாக ப்ரொசீஜராக பண்ணுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈச் அண்ட் எவ்ரி டேர்னிங் அவங்க பண்ணும்போது எந்த பாயிண்ட்டுமே அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிடும். ஜஸ்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 50% ஆஃப் ரிசல்ட் தான். நீங்கள் நம்மக்கிட்ட ஒரு பிகினராக இருக்கீங்க, நம்மளோட அகாடமியில் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு 100% இன்புட் ஆஸ் எ இன்ஸ்ட்ரக்டராக உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன். அண்ட் ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணும்போது சப்கான்ஷியஸாக நீங்களே வந்து ஃபேர் இல்லாமல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இருந்ததுன்னா உங்களோட லொக்கேஷன் வந்து உங்கள் டோர் ஸ்டெப்பில் உங்கள் வெஹிக்கில் சொல்லிக் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக் டு MPV செக்மெண்ட் வரைக்கும் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குது. அதுலேயுமே நீங்கள் கற்றுக்கலாம், ப்ரொவைடட் உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கணும். தேங்க்யூ வியூவர்ஸ், ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட்.